எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆர்ஜி. வாங்க இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாம். ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் ராம். அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான். அப்போ பார்த்திங்கன்னா அவனுக்கு அவனை பற்றி ஒரு பெருசாக அபிப்பிராயமே கிடையாது. அவன் நினைக்கிறான் அவனால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு. அவனும் நிறையா ட்ரை பண்ணிகிட்ருக்கான், நிறையா முயற்சி பண்ணுறான். ஆனால் எதுவுமே அவனால் ஒழுங்காக பண்ண முடியல. ஒரு கண்டினியூஸாக படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் ஒரு 3 டேஸ்க்கு மேலே அவனால் அந்த நேரத்தில் உட்காந்து படிக்க முடியல. ஜிம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஒரு 1 வீக் போகிறான். அதுக்கு மேலே அவனால் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறான். ஒரு கொஞ்ச நாளில் அவனால் ஒரு படிக்கவே முடியல. ஒரு 1 வீக் ட்ரை பண்ணுறான். அதுக்கு மேலே அவனால் அதை கண்டினியூ பண்ண முடியல. அவன் நினைக்கிறான் மற்ற குழந்தைங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிறைய அறிவாக இருக்காங்க, அவங்களால எல்லாமே முடியுது. ஸோ நமக்கு இவ்வளோ தான் போல், நம்ம இந்த மாதிரியான ஒரு ஆவரேஜ் லெவல் பர்சன் தான் போல், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது போல். ஸோ நம்ம லைஃப்லேயும் ஆவரேஜாக இருந்துட்டு போக வேண்டியதான். மற்றவங்கள மாதிரி பெருசாக சாதிக்கணும், பெருசாக நம்பர் 1 ஆகணும்லாம் நம்ம நினைக்கக்கூடாது போல் அப்படின்னு நினைக்கிறான். அவர் தாத்தா கொஞ்ச நாளாகவே ஒரு டெய்லி சாயந்தரம் ஒரு பழைய சேரை டெய்லி உட்காந்து அதை புதுசாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அதாவது ஒரு பாட்டு அது சுத்தமாக போயிடுச்சு. பார்க்குறதுக்கே அந்த மரம்லாம் இத்து போன மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதோட மேல் பாகங்கள் எல்லாமே அது இதுக்கப்புறம் யூஸே ஆகாது அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அவனும் பார்த்துட்டே இருந்திருக்கான், கண்டுக்காமல் விட்டுட்டான். அப்புறம் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டிருக்கான், என்ன தாத்தா, எதுக்கு இந்த மாதிரி இந்த சேரையே டெய்லி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க? அதுதான் போயிடுச்சுல, நம்ம வேறு வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவன் கேட்டிருக்கான். அப்பா தாத்தாவும் சிரிச்சிட்டே விட்டுட்டாரு. கொஞ்ச நாள் பார்த்துருக்கான். அந்த சேர் அப்படியே கொஞ்சம் நாளில் அவர் டெய்லியுமே அதை ஒரு 6 மணி நேரம் 1 மணி நேரம் அதில் உட்காந்து வேலை பார்த்துட்டே இருந்திருக்காரு. கொஞ்ச நாள் கழித்து அந்த சேர் புது சேர் ஆகிடுச்சு, பலன்னு ஆயிடுச்சு. அப்போ அந்த தாத்தா நீங்கள் அன்றைக்கி நான் உங்ககிட்ட கேட்டேன் அதே சேர் தானா இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஆமாம், நீ தான் அன்றைக்கி நம்பிக்கை இல்லாமல் இருந்த, ஆனால் எனக்கு தெரியும் இது கண்டிப்பாக இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஒரே நாள் அதை பண்ணி முடிக்கணும், மறுநாள் அதில் உட்காந்து நான் அதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன், என்னால் பண்ணியிருக்க முடியாது. இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் டெய்லியும் நான் பண்ணதுனால தான் இந்த சேர் எனக்கு ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ அவனுக்கு ஒரு மைண்டில் ஒரு ஸ்பார்க் மாதிரி ஆயிருக்கு. சரி, ஸோ இது இப்படி தான் போல், நம்மளால் ஒரே நாளில் எதையுமே பண்ணி முடிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே பண்ண முடியும், நம்மளும் ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காலையில் எழுந்திரிச்சி படிக்க ஆரம்பித்தான். அந்த குறிப்பிட்ட நேரம் முதல்ல ஒரு 10 நிமிஷம் படிக்க ஆரம்பித்தான். ஒரு 1 வீக் 10 நிமிஷம் கண்டினியூஸாக படித்தான். அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துலேருந்து அதையே ஒரு 20 மினிட்ஸ் ஆக்கினான். அப்படியே அது ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்தான். அதே மாதிரி ஜிம் போகிறதும் முதல்ல வீட்டிலையே ஒரு புஷ்அப்ஸ் மாதிரி ஒரு 5 10 அப்படின்னு கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 200, அப்புறம் வாக்கிங் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுறது, அப்புறம் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறது, அப்படியே கொஞ்சமாக அவனை இம்ப்ரோவைஸ் பண்ணான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸில் மொத்தமாக ஒரே நாளில் படிக்கணும்னு நினச்சி முடியாதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு முதல்ல ஒரு 5 வார்த்தைகள் படித்தான், 5 வேர்ட்ஸ் படித்தான். அதுக்கப்புறம் 5 வார்த்தைகளாக மாற்றினான். அப்புறம் நிறையா ஃப்ரேசஸ், இடியம்ஸ் எல்லாமே படிக்க ஆரம்பித்தான். ஸோ முதல்லலாம் ஸ்கூலில் அவனுக்கே பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதுவுமே தெரியல. என்ன, ஓகே நம்ம பண்ணுறோம், அது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது, பண்ணுவோம். பெருசாக நம்மக்கிட்ட நம்மளாலேயே வித்தியாசத்தை பார்க்க முடியல, சரி பண்ணுவோம், விடாமல் பண்ணுவோம், தாத்தாவோட சேருக்கு நடந்த மாதிரி நமக்கும் ஏதாவது மேஜிக் நடக்கும் அப்படின்னு. நாட்கள் ஆக 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 அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தவங்களே அவன்கிட்ட வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பித்தாங்க. அவன் நல்லா எல்லா கேள்விக்கும் அவன் தான் அதிகமான ஆன்சர்ஸ் பண்ணான். முதல்ல ஒரு 2 கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் எல்லா கிளாஸஸுமே நல்லா அட்டென்டிவாக கவனித்தான், நிறையா பதில் சொன்னான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் டீச்சர்ஸ்லாம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவன்கிட்ட பார்த்தாங்க. அதே மாதிரி அவன் ஜிம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் ஆனதுனால அவன் பார்க்குறதுக்கும் ரொம்ப ஃபிட்டாக ஆக ஆரம்பித்தான். அப்படியே கொஞ்ச நாள் பார்க்க அவனோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்பவே டெவலப் ஆகிருந்துச்சு. இப்படி அவன் எல்லாத்துலேயுமே அவன் நல்லா இம்ப்ரூவைஸ் ஆகி நல்லா டெவலப் ஆகிட்டான். ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு 3-4 மாணவர்களில் அவனும் நம்பர் 1 ஆகிட்டான். அப்போ அவங்க டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நாள் அவங்கக்கிட்ட கேட்டாங்க, என்ன நீ முதல்லலாம் ரொம்ப நார்மலாக தான் இருப்ப, பிலோ ஆவரேஜாக இருந்த, அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி இந்த ஒரு ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு உன்னால் எப்படி வர முடிஞ்சது, மற்றவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டப்போ தான் அவன் சொன்னான், எதுவுமே ஒரே நாளில் எனக்கு நடக்கவே இல்லை,
எனக்கு இதுக்கு வருஷக்கணக்காக நான் வந்து முயற்சி பண்ணதுனால மட்டும்தான் என்னால் இந்த மாதிரி ஆக முடிஞ்சது. ஸோ நம்ம வந்து ரொம்ப பொறுமையோட கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், எப்பயுமே விடக்கூடாது. ஒரு 1% இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தால் கூட அது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு சக்ஸஸ் தான். ஸோ எதுவுமே வந்து ஒரு நாள் நைட்டுலேயே நடந்துடணும், ஒரே நாளில் நான் நல்லா இங்கிலீஷ் பேசிடணும், ஒரே நாளில் வந்து நான் நல்லா என்னோடய உடம்பு இன்றைக்கி நான் ஜிம் போனால் நாளைக்கு நான் வந்து ரொம்ப ஃபிட் ஆகிடணும், இன்றைக்கி நான் படிக்க ஆரம்பித்தா நாளைக்கே நான் பிலோ ஆவரேஜிலேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்துடணும். இது எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத நான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுதான் என்னோடய இந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ராம் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸோடையும் அவனோட ஆசிரியர்களோடையும் பகிர்ந்துக்கிறான். ஸோ இது நமக்குமே ஒரு பெரிய லைஃப் லெசன் தான். ஒரு நாளும் ஒரு சின்ன அளவு முன்னேற்றமாவது நேற்றை விட இன்றைக்கி நம்மளோட அன்றாடத்தில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாளடைவில் அது கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஆகிறதுக்கு நமக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலயமா நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.